கீதா கீதா. என்ன சித்தப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஊர்ல இருந்து உங்க அப்பா வரதா லெட்டர் போட்டிருக்காரு. உங்க கல்யாண விஷயமா நாங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பையனை கூட நான் பாத்துட்டேன். என்ன சித்தப்பா நீங்க கூட இப்படி அவசரப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம. உங்ககிட்ட எது கேட்கணும்? இந்த பாருமா, நீ யார மனசுல விரும்புறியோ அவனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் கூட தெரியுமா. எங்க உன் கையை நீட்டு, கையை நீட்டு. நீ மனசுல ஏதோ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, எங்க கிட்ட எல்லாம் மறைக்க பாக்குற. பார்த்தோம் தானே? அப்புறம் நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கவன் இங்க இருந்து கிழக்க இதே ஊர்ல இருக்கா. உண்மைதானே? சொல்லுங்க சித்தப்பா. உனக்கு மாப்பிள்ளையா வர போறவன் ஒரு வகையில டாக்டரா தான் இருக்கணும். கரெக்டா? சித்தப்பா உனக்கு கல்யாணம் எவ்வளவு வந்துருச்சுமா? ரேடி சொல்லுதே. உங்க அப்பா வரட்டும், முடிச்சு விடுறேன். அதுக்கு நானாச்சு. போங்க சித்தப்பா. சார், ஐயா அம்மா வெளியில போயிருக்காங்க. டாக்டர், என்ன டாக்டர் வந்த உடனே அவசரமா பரப்பிட்டீங்க? ஒண்ணுங்கள சோபா, அப்பா அம்மாவை பார்க்கான்னு வந்தேன். அவங்க வெளியில போயிருக்கிற வேலைக்காரன் சொன்னான். அதனால அப்போ அவங்கள தான் பார்க்க வந்தீங்களா? என்ன பார்க்க வரலையா? வந்து நீயும் வெளியில போயிருப்பேன்னு நினைச்சேன். போய் பைத்தியமா இருந்த பெண்ணு தானே, அவளை எதுக்காக பார்க்கணும்? அவளோட எதுக்காக பேசணும்னு வச்சிருப்பீங்க? சேச்சே, என்ன சோபா அப்படி சொல்ற? இத பாரு, நீ இந்த மாதிரி நல்லபடியா குணமடைஞ்சதுக்காக நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? என் வாழ்க்கையிலும் எனக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத பெரிய வெற்றி இதுதான் சோபா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி டாக்டர். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டீங்க. ஆனா நான் நினைக்கிற காரியம், டாக்டர் நீங்களே சொல்லுங்க, எனக்கு இதுல வெற்றி கிடைக்குமா? சோபா, வெற்றி தோல் எதுவுமே நம்ம கையில இல்ல. பவித்திரமான நினைவோடு நேர்மையான முறையில முயற்சி செய்தா கூடவா டாக்டர் வெற்றி கிடைக்காம போயிடும்? முயற்சி செய்தாலும் தோல்வி அடைகிறது சகஜம் இல்லையா? அதை தாங்கிக்கூடிய சக்தி இருக்கணும் சோபா. எதையும் தாங்கும் சக்தி என்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை டாக்டர். மறுபடியும் எனக்கு ஏமாற்றமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா சோபா, அப்படி ஏற்படக்கூடாதுன்னு என்ன வாழ்த்துங்களேன் டாக்டர். உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு நான் என்னைக்குமே வாழ்த்திக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க நினைக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலம் எனக்கு ஒரே ஒரு ஆளை அளிக்க முடியும் டாக்டர். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது நீ பூஜிக்கிற தெய்வம். அது மனித ரூபத்திலே இருக்கலாம் இல்லையா? மனிதனை தெய்வமாக்குறது, தெய்வத்தை மனிதனாக்குறதும் அது தனிப்பட்டவங்களுடைய நம்பிக்கை சோபா. அந்த நம்பிக்கையில தானே டாக்டர் மனித சமுதாயமே இயங்கிக்கிட்டு இருக்கு. சோபா, எனக்கு மனோ தத்துவம் மட்டும்தான் தெரியும். ஆனா நீ உலக தத்துவமே பேச, அந்த அளவுக்கு நீ உயர்ந்திருக்க. டாக்டர், அந்த உயர்வை கொடுத்ததே நீங்க தானே. என்னமோ தெரியல சோபா, உன் எதிரில பேசக்கூடிய சக்தியை கூட நான் இப்ப இழந்து நிக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இன்னொரு தடவை சந்திப்போம். நான் வரேன் சோபா. சந்திரு, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? எங்க அப்பா ஊர்ல இருந்து வரப்போறாராம். சித்தப்பா சொன்னார். அப்படியா? எதுக்கு தெரியுமா? எனக்கு உடனே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை என் புருஷனோட அனுப்பிட்டு தான் மறுகாரியம் பார்க்க போறாராம். போகட்டும், உன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கையா கிடைக்குமா இல்ல அதுவும் இல்லையா? என்ன உளறீங்க? மாப்பிள்ளையும் நீங்க தானே? இது ஆமா சந்திரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம 2 பேரும் நேசிக்கிறது எப்படியோ எங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. எங்க அப்பா வர வேண்டியதுதான், உடனே கல்யாணம் முடிஞ்சிடும். நான் சொல்றேன்னு தவறா நினைக்காத. நம்ம கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டா என்ன? ஏன் சந்திரு? எனக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு மன நிம்மதியோடு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கு. கல்யாணம் நடந்துட்டு அவங்க சிக்கல் எல்லாம் தீர்ந்துடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அதை சொல்ல வரல கீதா. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு பிடிக்காதெல்லாம் பேசி என்ன பயமுறுத்தினா அப்புறம் நான் உங்களோட பேசவே மாட்டேன். சொல்லுங்க சந்திரு, நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க. சரி, நம்ம கல்யாணம் நடக்கும். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும் சொல்லுங்க. சரி, கூடிய சீக்கிரமே நடக்கும். கீதா, சும்மா இருங்க. அங்க ஏதோ கார் வருது, நம்மள யாரா பாத்துற போறாங்க. நீ உண்டு, நம்ம காதல் ஏரோப்ளேன் வேகத்துல பறந்துட்டு இருக்கு. ஆற்றால் ஒரு கார் நம்மள என்ன பண்ண முடியும்? என்ன வந்து எவனாவது ஏதாவது கேட்டோம், உன் வேலையை பார்த்துட்டு போனா முட்டா பலன்னு கேட்டுவோம் தெரியுமா? மூர்த்தி, மூர்த்தி,
வராங்க வரேன்னா நீங்க எப்படி திடீர்னு மூர்த்தி உனக்கே நல்லா இருக்கா என்னடா இதெல்லாம் என்ன மிரட்டர் பாத்துட்டு இருக்கீங்களே ஏதோ கேக்குறேன் நீங்களே கேளுங்க என்னப்பா கேக்குறது இவர் எங்க பெரியப்பா ஒண்ணுமில்ல பெரியப்பா இவன் இந்த இயற்கை காட்சி எல்லாம் கண்டு ரசிக்கணும்னா நாங்க 2 பேரும் ரசிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க நல்லா இருக்கடா நீ குடும்ப பேரை காப்பாத்த லட்சணம் ஏன்னா வண்டியில நீ வாமா சொல்றேன் பயப்படாத முதல்ல கத்தும் ரொம்ப நல்லது தெரியுமா வா 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 வாடா மூர்த்தி நீ வாமா வாங்க அட அப்பாவா வாங்கண்ணா எப்பண்ணா வந்தீங்க? அதான் வந்திருக்கனே அத பத்தி என்னடா இப்போ முதல்ல உன் பையனை விசாரி நான் ஊர்ல வர வழியில உன் பையனும் இந்த பொண்ணும் கண்ணா பண்ணா பேசிக்கிட்டு ஒருத்தர் பார்த்து விழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் கையோட விட்டுட்டு வந்தேன் வெரி குட் வெரி குட். நீ ஏன்டா இழிக்கிற அண்ணா அவங்க 2 பேரும் இப்படி இழிக்கணும், அவங்க 2 பேர் மனசு இப்படி ஒத்து போகணும்னு பிள்ளையாருக்கு 1000 தேங்காய் உடைச்சிருக்கேன்னா. அந்த பொண்ணு பேருக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. நம்ம மூர்த்தி பேர்ல ஒரு தொழிற்சாலை கூட ஆரம்பிக்க போறாங்க. ஆமா நாங்க ஏமா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் எப்படிங்க இல்லன்னு சொல்றது? அதான் சாட்சி அவர் இருக்காரு. அப்பா கையில கேமரா இல்ல இல்லன்னா போட்டோவே எடுத்துப்பாரு பெரியப்பா. நீங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கலாம் பெரியப்பா. சும்மா கோபால் நல்லா இருக்குடா நீ பையனை வளர்க்கிற லட்சணம். பெரியப்பா கோச்சுக்காதீங்க, நாங்களும் ஒருத்தர் கல்லையும் படக்கூடாதுன்னு போனோம், உன் ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஏடா வருத்தப்படுற? நீ ஒரு தப்பு செய்யல. அடுத்த வாரமா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றடா. ஏமா உங்க வீட்டுல யாரோ பெரியவர் இருக்காரு சொன்னியே, நான் அவன் போய் பாக்கட்டா? சார் அப்படி ஒண்ணு செய்திடாதீங்க, அப்புறம் எங்க பாடு ஆபத்து. என்ன மிஸ்டர் மூர்த்தி சும்மா இருக்கீங்க? ஆமா ஆமா அவர் ஒன்ன மாதிரி இல்ல, அது ஒரு ரஃப் டைப். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்துல பாதி படுமே கத்துவாராம். அப்படியா சங்கதி? அவர் ஒரு கை நான் பாக்குறேன். ஏமா உன் வயசு என்ன? 18. 18 தானா? உனக்கு நான் 24 வயசு இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அடுத்த வாரமே உங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா அவர்கிட்ட போறேன். சொத்தை எப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்துறேன். சார் வேண்டாம் சார், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஆமாண்டா பாப்பா, நீ ஏன்டா அவசரப்படுற? அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா, முள்ளாலதான் எடுக்கணும். ஆஷா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கே இருமா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆஷா வேலை வந்தாச்சு, நம்ம கையில ஒண்ணும் இல்ல, நடக்கட்டும். அப்பா இது ஒண்ணு மாற்றம் இருக்காதே. அது எப்படிதான் இருக்கும்? நான் இல்ல. அப்ப சரி அப்பா, நாங்க 2 பேரும் தொழிற்சாலை சம்பந்தமா கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் பெரியப்பா. பாஸ் பாப்பா அண்ணா கீதா கல்யாண விஷயமா உடனே புறப்பட்டு வந்து லெட்டர் போட்டியே, அந்த விஷயம் என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பாத்துருக்கேன்னா நீ பார்த்த அசந்தே போயிடுவேன். நம்ம மூர்த்தி கல்யாணம் முதல்ல முடிட்டோம், அப்புறம் அந்த பையன் கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன். ஆமாண்டா, நான் ஏற்கனவே உனக்கு எழுதிருக்கேன், கீதாவோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். கீதா அப்பா காஃபி கொண்டு வாமா. அடடே சோபா இங்க இருக்கிறாளே. இங்க உட்கார்ந்துட்டு என்னமா செய்யற? ஒண்ணுமில்லம்மா, அப்பா ரூம்ல படிக்க ஏதாவது புத்தகம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். பேப்பர் இருந்தது, படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மா சோபா, என்ன இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வெளியே போறியா என்ன? ஆமாப்பா. யாரோடம்மா? ஆஷாவோட தானே? இல்லம்மா. சோபா துணை இல்லாம தனியா வெளியே போக கூடாதுமா. இல்லப்பா, துணைக்கு டாக்டர் வர சொல்லிருக்கேன். ஓ வர்றேன்னு சொல்லிருக்கிறாரா? ஆமாப்பா, டெஃபினட்டா வருவார். ஆஹா ஐ see. ஏன் சோபா, கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் சொல்றத நீ கேட்டுட்டு இருந்த, இப்ப நீ சொல்றதான் டாக்டர் கேட்டுட்டு இருக்கிறார் போல் இருக்கு. என்னப்பா இது? எனக்கு தெரியுமா, டிலே இல்லாம சீக்கிரமே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். டோன்ட் பா. நீங்க வந்துட்டீங்களா? நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி சோபா. நாம போகலாம்ல? நீங்க ரெடி தானே? ரெடிதான். உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? அது அப்பவே சொல்லிட்டா டாக்டர். என்ன டாக்டர், ஏன் லேட்டா வந்தீங்கன்னு உங்ககிட்ட சண்டை பிடிச்சா போல் இருக்கேன். இப்பவே விட்டு கொடுத்துறாதீங்க, அப்புறம் நீங்க தான் சிரமப்பட வேண்டி வரும். அப்பா நீங்க பேசாம இருக்க மாட்டேங்க. வாங்க டாக்டர் போகலாம். டாக்டர் உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? ரொம்ப சந்தோஷம் சோபா. உன் திருமண நாளை ரொம்ப அவளோட எதிர்பார்க்கிறேன். ஆமா டாக்டர், நீங்க எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க. நானும் இன்னொரு புனர்வாழ்வுக்காக ரொம்ப அவளோட தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? தெரியாது சோபா. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப நல்லவர். அவர் கூட டாக்டர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. நான் நினைக்கிற மாதிரி என் கல்யாணம் நடந்துட்டேன். நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியல. டாக்டர் அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன சோபா? நான் சொல்ல மாட்டேன்,